ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் ரொட்டீன் vlog தான் உங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சில டிப்ஸும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் பண்ண போகிற அன்றைக்கி ரொம்ப ஹெவியான சாப்பாடு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டா நம்ம வந்து நல்ல தூக்கம் வரும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டு நாளைக்கு பண்ணிக்கலான்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதே சமயத்தில் ரொம்ப லைட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமே இருக்கக்கூடாது. ஹெவியானது இல்லாமல் சத்துள்ளதாக வந்து மில்லட்டில் ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் ஆவீங்க. ஸோ அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் வந்து உங்களுக்கு வேலைகளை வந்து அப்படியே தூக்கம் வராமல் வேலை செய்ய முடியும். நான் இங்கே வந்து அந்த குதிரைவாளியில் வந்து அப்படியே வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். பசங்க எல்லாம் வந்து ஒரு கிளாஸ் கிட்ட வந்து குடிச்சுக்குவாங்க. ஸோ அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு அடுத்து நான் வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வேலை வந்து இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணோன்னே டக்குன்னு நம்மளோட வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து காய வச்சது அப்படியே நல்லா வந்து காஞ்சிருக்கு. அப்படியே நல்லா தண்ணியை வந்து வடிகட்டிட்டு இது மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து போட்டு வச்சுட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ஃப்ரீ டயத்தில் அதுக்கப்புறம் வந்து அதை உருகி எடுத்து வைக்கணும். இங்கே பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை கூட வந்து நம்ம மறந்துட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு பார்த்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக படிஞ்ச மாதிரி ஆயிடுது. ஸோ அதை மிதித்து உள்ளுக்குள்ளே வரப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற இடமும் ஃபுல்லாக வந்து ரூம் ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கூட்டி விட்டு தொடச்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டு நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம துடைக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக நான் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி ஊற்றிக்கணும்னா நிறைய தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக நல்லா ஃபஸ்ட்டு வந்து இந்த கூட்டி விட்டு அதை வந்து வாரினதுக்கப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு மாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கூட்டிட்டேன், ஆனால் கூட வந்து அவ்வளோ அழுக்கு அந்த தண்ணியில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அழுக்கானதை வந்து அப்படியே மிதித்து போகிறனால தான் உள்ளே வந்து அவ்வளோ வந்து அழுக்கு சீக்கிரம் ஆகுதுன்றது இப்போ தான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு. நான் எதுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப லைட்டான சாப்பாடை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஹெவியானதை சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து தூக்கம் வரும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பண்ணணுமான்னு சொல்லிட்டு பாதி நேரம் வந்து சரி நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அது எனக்கே நடந்திருக்கு. இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நாள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஸோ நாளைக்கு பண்ணலாம்னு அப்படியே வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு வேலையை ரொம்ப குயிக்காக ஃபஸ்ட்டே காலையிலே வந்து ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு வெயில் வரக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே மாப்பில் தண்ணியில் அப்படியே டிப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தடவை தொடச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு நம்ம தொடச்சோன்னா நல்லா புழிஞ்சு துடைக்கலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து தண்ணியோடய அப்படியே வந்து துடைக்கிறேன். அப்போ தான் நல்லா அது வந்து ஒரு கழுவுன மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம நல்லா தண்ணியை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் துடைச்சோன்னா அந்த மாதிரி நல்லா நீட்டாக வர மாட்டுது. ஸோ அதனால் ஃபுல்லாக தண்ணியோடய அப்படியே வந்து டிப் பண்ணி வந்து துடைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிப்பு வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும், எல்லாமே அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கணும், எல்லா ஆசையும் இருக்கும். ஆனால் வந்து நாளைக்கு போகலான்னு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறக்கு ஒரு படத்தோட ஒரு லைன்னே வச்சுக்கலாம். இப்போது இல்லைனா எப்போ அப்படின்னு ஏதோ ஒரு படத்தோட அந்த பாட்டில் வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த க்ளீனிங் வந்து இப்போ பண்ணலன்னா நம்ம எப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேனாலே இந்த வேலையை நம்ம இப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம். ஸோ இந்த வேலையை வந்து நம்மளை தவிர வேறு யாரும் பண்ணுறதுக்கு வந்து வரப்போகிறதில்ல, நம்மளே தான் வந்து பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த பண்ணணும்னு நினச்சா டக்குன்னு அது நம்ம அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னாலே லைட்டாக நீங்கள் கொஞ்சமாக ஆரம்பித்தாலே அந்த வேலையை நீங்கள் வந்து முடிச்சிடுவீங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நாள் உங்கள் வீட்டில் வந்து வேலை வந்து முடிக்காமல் அப்படியே இருக்கிற வேலையை நீங்கள் ஜஸ்ட் இப்போ வந்து ஆரம்பித்து மட்டும் நீங்கள் விடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டீங்கனாலே அந்த வேலையை வந்து நீங்கள் ஒரு 2-3 நாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து தொடச்சது அவ்வளோ அழுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு இன்னொரு தண்ணியில் வந்து எடுத்து புழிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டது வந்து நல்லா நீட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த இடமே நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்த க்ளீன் பண்ணாலே நமக்கு மனசு வந்து நம்மள அறியாமல் ஒரு நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். சூப்பராக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வருது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நான் நிறைய க்ளீனிங் வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ அது மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நிறைய வீடியோஸ் எல்லாருமே போடுறாங்க. ஏஐ வீடியோஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம போடுற வீடியோ வந்து யார் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லினாலே எனக்கே வந்து ஒரு மாதிரி வந்து வீடியோ போடுறதே அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸும் சில பேர் வந்து பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லான சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேலையை வந்து பண்ணணுன்னு ஆரம்பிச்சிட்டோனாலே அந்த வேலை வந்து முடிஞ்சிடுது. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு இடத்த மட்டும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆரம்பிங்க. டக்குன்னு உங்கள் வீடு வந்து சின்னதாக டெய்லி ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷத்தோடைய க்ளீனிங் வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டாலே எல்லா வேலையும் வந்து இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய இடம் வந்து க்ளீனாக வந்து மாறிடும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷினில் துணியும் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வேலை தான் வந்து பண்ண போகிறேன். சமையல் வேலை வந்து மத்தியானம் வந்து கொஞ்சம் சிம்பிளானதை செய்யணும். அதனால் இப்போ வந்து காலையில் ஒரு 7:45 தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்கனால எங்களுக்கு வந்து சிம்பிளான வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்தடுத்த க்ளீனிங் வேலையை வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனலில் போய் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் அவங்க சொல்லுவீங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக எங்கள் மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்ப நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது கமெண்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.